மீனவர்களின் தலைவராக மாறியிருக்கும் விஜய். படகுகளில் கொடிகட்டி பறக்கும் தமிழக வெற்றி கழக கொடி. எம்ஜிஆரை அடுத்து மீனவர்கள் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது தலைவர் விஜய் மட்டுமே. விஜய் அவர்களும் அரசியலில் களமிறங்குவதற்கு முன்பாக மீனவ மக்களுக்காக பல ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார். அதோடு விஜய் அவர்கள் தனது 50வது படத்தில் மீனவனாகவும் நடித்திருந்தார். தற்போது அரசியலில் களமிறங்கி இருக்கும் விஜயை மீனவ மக்கள் தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ளனர். மீனவ மக்கள் தங்கள் தொழிலுக்கு பயன்படுத்தும் படகுகளை தெய்வமாக மதிக்கின்றனர். அதனால்தான் படகுகளில் தங்களின் கடவுளான ஆரோக்கிய மாதாவின் கொடியை பறக்கவிட்டபடி தொழிலுக்கு செல்கின்றனர். தற்போது விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்ட பின் தங்கள் படகுகளில் தமிழக வெற்றி கழக கொடியையும் கூட பறக்கவிட்டு தளபதிக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் முட்டத்தை சேர்ந்த ஒருவரது படகு இரு கொடிகளையும் பறக்கவிட்டபடி கடலில் செல்லும் காட்சிகள் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தற்போது இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பலரும் ஷேர் செய்து வருகின்றனர்.